பசியின்றி கல்வி கற்க வேண்டும். அதுவே இத்திட்டத்தின் நோக்கம். இன்றைய திட்டம் என்னவென்றால், நமது முன்னாள் முதல்வர் திரு காமராஜர் ஐயா அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. இதன் முக்கிய நோக்கம், வறுமையின் காரணமாக பள்ளிக்கு வராமல் சிறுவயதிலேயே பிழைப்புக்காக வேலை செல்லும் சிறுவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்காக அவர்களின் கல்வி வளர்ச்சியை மனதில் கொண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய அம்சங்கள்: பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைவின் உடனடி தாக்கத்தினால் மதிய உணவு திட்டமானது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை ஊக்குவிக்கிறது. பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கையை, குறிப்பாக பெண் குழந்தைகளின் சேர்க்கையை மதிய உணவு திட்டம் அதிகரிக்கச் செய்கிறது. சமூகமயமாக்கல், ஜாதி, ஒடுக்கப்பட்ட சமூக வர்க்கம் ஆகியவற்றில் இவற்றின் மதிய உணவு திட்டமானது முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக இத்திட்டத்தில் உணவு வகைகள் பகிரப்படுவதால் ஜாதிய பாரபட்சமும் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளும் அகற்றப்பட்டது. முக்கியமாக பள்ளியிலிருந்து குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதம் இத்திட்டத்தின் மூலம் குறையத் தொடங்கியது. பசியின்றி கல்வி கற்க வேண்டும். அதுவே இத்திட்டத்தின் நோக்கம்.